ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்போ குக்வேர் கோயம்புத்தூர் சண்முகத்தின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் நீங்களும் நானும் எல்லாரும் நல்லா இருக்க இறைவன் அருள். முதல்ல முக்கியமான ஒரு சின்ன 2 வீடியோ கிளிப் போடுறேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பேசலாம். பாருங்க, இது ஒரு ஃபேமிலி அனுப்பிச்சிருக்காங்க. எத்தனை கல்லுங்க? 2, 4, 6, 7 கல்லுங்க இன்னும் வச்சிருக்காங்களாம். பாருங்க, எல்லாம் லெஸ் வெயிட்டுங்க. எதுவுமே விலையை நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க. இது எதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இது நாங்க இந்த வேலை செய்யறவங்க இல்லைங்க, எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டுங்கிறக்காக தான். எத்தனையோ பேர் எங்கிட்ட பேசியிருக்காங்க, 5 கல்லு 4 கல்லு வச்சிருக்கேன்னு சொல்லி. எல்லாம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. பாரு, இது ஒரு கஸ்டமர். பாருங்க, இவங்க இன்னும் வீட்டுல கல் இருக்குங்கிறாங்க. மொத்தம் 5 கல்லு பாருங்க. எல்லாம் என்னென்னமோ இண்டாலியம் எல்லாம் வாங்கியிருக்காங்க, நான்ஸ்டிக் எல்லாம் வாங்கி ஒண்ணுமே சரியில்லைன்னு மறுபடியும் எங்கிட்ட வாங்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்களுக்கு போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்போம். ஒரு வீடியோவிலேயே நாங்கள் சென்டரில் வீடியோ கிளிப்பிங்ஸ் போட்டிருக்கோம். இது பாருங்க, இது ஒரு 5-6 ஃபேமிலி சேர்ந்து ஒட்டுக்கா வந்திருந்தாங்க. எல்லா குணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம வாங்கினதுக்கு காரணமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான். காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொல்றது முழுசா வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நான் சொல்ற ஐடியா வச்சு நீங்க வாங்கினீங்கன்னா லைஃப் டைமுக்கு போதும். 2 தோசைகள் வாங்கலீங்களா, ஒரு சப்பாத்திகள் வாங்கிங்களா, போதுங்க. அதுக்கு மேலே எதுவுமே நீங்க செலவு பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? பாத்தீங்களா, அது என்ன? அதெல்லாம் உங்க மாதிரி எல்லாரும் உங்க வீட்டுல வாங்கி வச்சுக்கிற தோசைகளுடைய அணிவகுப்புங்க. ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 3 கல் 4 கல் 5 கல் தோசைகள் வாங்கியிருக்கீங்க. நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். என்னன்னா, பணம் சம்பாதிக்கிறது ஈஸியான வேலை இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். இன்னும் இதை உங்க மேல நான் குற்றம் சொல்ல மாட்டேங்க அப்படின்னா, நீங்க தெரியாம தான் பண்ணியிருக்கீங்க. ஒரு சின்ன உதாரணம், நம்ம சந்தை கடைக்கு போறோம். சந்தைக்கு போய் கத்திரிக்காய் வாங்க போறோம்னு வைங்க. அங்க போய் நீங்க எல்லா கடையும் பார்த்தா அங்க இருக்கிற கத்திரிக்காயில எது பெஸ்ட்டோ அதை வாங்குவீங்க. கரெக்ட் தானே? அந்த பெஸ்ட்டே சரியில்லைன்னா அந்த மாதிரிதான் நீங்க தோசைகள் வாங்கிக்கிறது எல்லாமே அப்படிதான். எங்கிட்ட போன் பண்ணி பேசுனுங்க அத்தனை கஸ்டமர்கள் சொன்னது என்ன, சார் என்ன எங்கேயுமே தேடியுமே கிடைக்கல சார். எங்க மாமியா காலத்துல தோசைக்கல் எல்லாம் இப்ப இல்ல சார். எல்லாம் லேசாவே வச்சிருக்காங்க, தோசையே வரமாட்டேங்குது. வாங்கி வாங்கி அங்க நல்லா இருக்கு இங்க நல்லா இருக்குன்னு வாங்கி வாங்கி ஓஞ்சு போனதான் மிச்சங்கிறாங்க சார். அதுக்கப்புறம் எங்க வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் வாங்கணும் ஆரம்பிச்ச கல்லு தான் சார் அது. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு என்ன மிகப்பெரிய பொறுப்பு வருதுன்னா, உங்களுக்கு கேஸ்டிங் குக்வேர் அல்லது எந்த குக்வேர் இருந்தாலும் சரி, அதனை பத்தின நாலேஜ் கொடுக்க வேண்டியது என்னுடைய தலையாய கடமைன்னு தோணுது எனக்கு. ஸோ அதனால இனி வர்ற வீடியோ எல்லாமே குறைஞ்சது ஒரு 10-20 வீடியோவாவது உங்களுக்கு கேஸ்டிங் குக்வேர் பத்தின நாலேஜ் கொடுக்குற வீடியோவா தான் இது இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம குக் பண்ற வீடியோவும் இடையிடையில் போடுவோம். தோசைக்கல் ஆகட்டும், பனியார்கல், ஆப்பக்கல் எல்லாத்துலயுமே குக் பண்ற வீடியோ அப்பப்போ வரும். ஏன்னா ஒரு மாசம் ஆஃபர் இருக்கு இல்லையா, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் இப்படி போடுவோம். நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ புதுசா பாக்குறவங்களுக்கு சரி, பழசு நம்ம கிட்ட தோசைகள் வாங்கிங்களும் சரி, நான் சொல்றது நீங்க தெளிவா கேட்டுட்டீங்கன்னா அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் இது செலவுன்னு சொல்ல மாட்டேன், அடிக்கடி சொல்லுவேன் இன்வெஸ்ட்மெண்ட். அது பின்னாடி ஏன் சொல்றேன். ஸோ முதல்ல சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேங்க. அதாவது 10 இன்ச் தோசைகள், இது 10 இன்ச் இந்த கல், 10 இன்ச் தோசைகள். 10 இன்ச் தோசைகள் எவ்வளவு வெயிட் இருந்தா நல்லதுன்னு சொல்றாங்க. இப்போ 9 மில்லிமீட்டர் இந்த கணம் இருக்கு இல்லைங்களா, இந்த கணம் 9 mm கணம் இருந்ததுன்னா என்னோட வெயிட் 3.25 கிலோ கன்ஃபார்ம் வந்துடும். அதுக்கு ஃபார்முலா இருக்கு. இதே 10 மில்லிமீட்டர், அதாவது 1 சென்டிமீட்டர் கணத்துல நம்ம தோசைகள் பண்ணா 400 4200 வந்துடும். அதே 12 இன்ச் தோசைகள் போனீங்கன்னா 9 mm திக்னஸ் இருந்ததுன்னா 4.25 அல்லது 4800 4.25 கிலோ கன்ஃபார்மா அந்த வெயிட் வந்துடும். இதே 10 mm கணம்னா 5.5 கிலோ ஆயிரும். இதுதான் சிறந்த தோசைகள். பட் நீங்க எங்கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, உங்களோட இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிட்டதில் நீங்க சொன்னதை நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நாங்க கண்டுபிடிச்சது உங்ககிட்ட இருந்து நீங்க சொன்னதை வச்சு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருமே சொன்னது என்ன சார், நம்ம நல்ல வெயிட்டா தான் சார் வாங்கியிருக்கோம், ஆனாலும் தோசை வர மாட்டேங்குது. சரி, வெயிட்டா வாங்கியிருக்கீங்களா, எவ்வளவு வெயிட்னு கேட்டேன். 2.5 கிலோ இருக்கு சார், 2.25 கிலோ இருக்கு சார் சொன்னாங்க. அது வெயிட்டாங்க, அதெல்லாம் லெஸ் வெயிட். இதுல பாதி வெயிட்டுங்க, எப்படிங்க தோசை வரும்? உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி ஒன்று சொல்ற பாருங்க. அதாவது தோசை மாவு நீங்க ஊத்துறீங்க தோசைக்கல்ல, அந்த தோசை வேகிற அளவுக்கு அங்க கல்லுல ஹீட் இருக்கணும். அதுதான் கரெக்டான தோசைக்கல். சொல்றது புரிஞ்சுங்களா? புரியலன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் தோசைக்கல் எடுத்து அடுப்புல வைக்கிறோம். அடுப்பு பத்த வச்சிடறீங்க, உடனே தோசை ஊத்திடுறீங்களா? ஊத்துறது இல்ல. என்ன பண்றீங்க, அங்க தோசை மாவு ஊத்துறதுக்கு முன்னாடி கல்லு ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹீட் பண்ணுவீங்க இல்லையா, நல்லா ஹீட் ஆகி லைட்டா தண்ணி தெளிப்பீங்க. தண்ணி தெளிச்சிங்கன்னா நல்லா தண்ணி கொப்பளிச்சு நல்லா பாயில் ஆச்சுன்னா சரியான சூடு வந்து தோசை மாவு ஊத்துறீங்க இல்லைங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் தோசை வேகறதுக்கு உண்டான ஹீட் ஆல்ரெடி ஹீட் ஆயிருக்கு தோசைக்கல்ல, கரெக்டுங்களா? அப்ப நீங்க தோசை ஃபர்ஸ்ட் தோசை ஊத்துறீங்க, அந்த தோசை வெந்துட்டு இருக்கு, அப்பவும் அடுப்பு எரிஞ்சுதான் இருக்கும். அந்த ஹீட் எதுக்குங்கிறீங்க? அடுத்த தோசைக்கான ஹீட். நான் சொல்றது உங்களுக்கு வித்தியாசமா தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, நான் சொல்ற லாஜிக் உங்களுக்கு புரியும்.
ஸோ எல்லாருமே நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றோம். இது கரெக்டா இல்லையாங்கிற சொல்ல வேண்டியது உங்க கடமை. சரியா இருந்தாலும் தவறா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்ப தோசைக்கல் அப்படின்னா நல்ல 10 இன்ச் தோசைக்கல் வாங்குறீங்கன்னா குறைஞ்சது 3.25 கிலோல இருந்து அதிகமாக தான் இருக்கணும். 12 இன்ச் அப்படின்னா 4.5 கிலோல இருந்து அதிகமா இருக்கும். இதுதான் ஒரு தோசை வேகறதுக்கு உண்டான ஹீட் வந்து அந்த கல்லுல ஸ்டோர் ஆகிருக்கும். அதுதான் சரியான தோசைக்கல். சரி, இப்போ நீ லெஸ் வெயிட் வாங்கிறீங்க, திக்னஸ் கம்மியா 2.5 கிலோ வெயிட் உள்ள தோசைக்கல், 2 கிலோ வெயிட் உள்ள தோசைக்கல் வாங்குறீங்க. தோசை மாவு ஊற்றி சுடுறீங்க, எரிஞ்சிட்டு இருக்கு, வெந்துட்டே இருக்கு. அப்ப நீங்க எரிக்கிற நெருப்பு தோசை வேகறதுக்கு யூஸ் ஆகுதுன்னா தோசை எடுத்த உடனே அடுத்த தோசை உடனே ஊத்தினா ஹீட் இருக்க கூடாதுல்ல. நீங்க வெயிட் பண்ணி தானே ஊத்தணும். உடனே தோசை மாவு ஊத்துறீங்கல்ல, அப்ப எங்கிருந்து ஹீட் வருது? எப்படி தோசை வேகும்? ஸோ அப்ப நீங்க தோசை மாவு ஊத்திருக்கீங்கன்னா அது வேகிறது எங்க வேகும்னா சென்ட்ரல்ல வந்து ஃபிளேம் படுற ஏரியா மட்டுமே வேகும். அதனாலதான் எல்லா தோசைக்கல்லையும் நீங்க சொன்ன கம்ப்ளைண்ட் என்னன்னா சென்ட்ரல்ல கருகுது. அங்க வர்ற நெருப்பு அங்க அந்த வேகிற இடத்துல மட்டுமே தோசைக்கு உண்டான ஹீட் மட்டும் தான் போகுதுங்க, சைடு போறதே இல்லை. ஸோ நல்ல தோசைக்கல் அப்படின்னா நல்ல ஹெவியான தோசைகள் இருந்தால் தான் தோசை வரும், வேலை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து ரசிச்சு சாப்பிடவும் அப்படின்னா நல்ல வெயிட்டுள்ள தோசைகளை தேடி வாங்குங்க. அந்த மாதிரி தோசைக்கல்லை தான் எல்போ குக்வேர் நான் பண்ணியிருக்கேன். எங்ககிட்ட வந்து 100கணக்கான கஸ்டமர் வாங்கியிருக்கீங்க, எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க, எல்லாருமே எங்கிட்ட சொல்லியிருக்கீங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துல வந்து உங்க தெரிஞ்சவங்களுக்கும் உங்க ரிலேஷனுக்கு வந்து அதை ஷேர் பண்ணுங்க. உங்களால எங்களுக்கு ஒரு பிசினஸ் வரணும்ல, உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை நான் கொடுத்துருக்கோம். அந்த சந்தோஷம் எங்களுக்கு மீண்டும் நிலைக்கணும்னா நீங்களும் 4 பேர் சொல்லணும்ல, தயவு செய்து சொல்லுங்க, அவங்களையும் வாங்க வைங்க. ஸோ எங்களுடைய தோசைகள் வந்து பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாசம் ஆஃபர், மே மாசம் 1/5/2026 இருந்து 31/5/2026 வரைக்கும் ப்ராடக்ட் ஆஃப் த மந்த்ல உங்களுக்கு என்ன கொடுக்கலான்ட்டு இருந்தோம் அப்படின்னா பணியார்கள் தரலான்ட்டு இருந்தாங்க, 7 குழி பணியார்கள் தரலான்ட்டு இருந்தோம். பட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் ஆப்பக்கல் கொடுங்க சார், ஆப்பக்கல் ஆஃபர் போடுங்க வாங்கணும்னு சொன்னதுனால சரி இந்த 2 போடலாம், 1 செகண்ட் 2 போடலாம் முடிவு பண்ணி ஆஃபர் போடலான்ட்டு இருந்தோம். பட் தோசைக்கல் வேணும் அதையும் போடுங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த அன்பு கட்டளை எப்படி நான் சரி பண்றதுங்க? நான் சொல்றது பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக்குற மாதிரி இருக்கும், என்ன வேணுனே சொல்றான்னு சொல்லுவீங்க. கிடையாது. ஏன்னா எங்களுடைய வீடியோ பார்த்தவங்க நாங்க தோசை சுட்டு காமிக்கிற வீடியோ எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கு ஆஃபர் போடுங்க சார், கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருக்கு எங்களால வாங்க முடியாது, உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்குன்னு சொல்றீங்க, ரைட்டு, எங்களால வாங்க முடியாது சார், ஆஃபர் போட்டா வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதோட சேர்ந்து போடுங்க சார் ப்ளீஸ்னு கேட்டுக்கிட்டதுனால வந்து இந்த மாசம் 3 ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் வந்து கொடுக்குறோம். அதாவது 10 இன்ச் தோசைக்கல் 1, 9 இன்ச் ஆப்பக்கல் இண்டக்ஷன் பேஸ். உங்களுக்கே தெரியும் நம்ம இப்ப பண்ணிக்கிற ஆப்பக்கல் வந்து இண்டக்ஷன் பேஸ், தெரியுதுங்களா? இண்டக்ஷன் பேஸ் ஆப்பக்கல், பனியார் கல்லும் வந்து இண்டக்ஷன் பேஸ் தான். ஓகேவா? இந்த 3 ப்ராடக்ட் இந்த மாசம் ப்ராடக்ட் ஆஃப் மந்த்ல கொடுக்குறோம். பனியார் கல் 7 குழி பனியார் கல் மார்க்கெட்ல நீங்க 1.25 கிலோ 1.5 கிலோ மேல பார்த்துருக்க முடியாது. நம்மளது எவ்வளவுங்கிறீங்க? 3.5 கிலோ வெயிட். ஸோ பஞ்சு மாதிரி பனியாரம் சுடணும்னா எங்க கல் உங்களுக்கு அருமையா சூட் ஆகும். தோசைகள் என்ன வெயிட்டுங்கிறீங்க? 4.25 கிலோ வெயிட். ஸோ அருமையா வரும். நியூ ப்ராடக்டா வந்து ரீசீசனிங் ஆயில், எல்போவுடைய ரீசீசனிங் ஆயில். இப்போ தமிழ் நியூ இயர் ஆஃபர்ல வாங்கணும்னு தெரியும், ஃப்ரீ கிஃப்டா கொடுத்துருப்போம். இதோட விலை வந்து 250 ரூபாய், அதாவது 300 ரூபாய் எம்ஆர்பி, டிஸ்கவுண்ட் போக 250 ரூபா வரும். நான் சொல்லியிருப்போம் நாங்க சீசன் பண்ற ஆயில் வந்து ஒரிஜினல் சன்ஃபிளவர் ஆயில் அண்ட் கிரேப் சீட் ஆயில் ரெண்டும் சேர்ந்து தான் நாங்கள் சீசனிங் பண்ண சொல்லியிருப்போம். அதே ஒரிஜினல் ஆயில் உங்களுக்கு வந்து ரீசீசன் பண்றதுக்காக கொடுக்குறோம். ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். அது உங்களுடைய நீங்க வாங்கிக்கிற குக்வேர்ஸ் வந்து ரீசீசன் பண்ணீங்க இல்லையா, மெயின்டைன் பண்றதுக்காக, அதாவது கழுவி குக் பண்ணி முடிச்சுட்டு கழுவிட்டு ஹீட் பண்ணி ஆயில் போட்டு வைக்க சொல்லியிருப்போம். ஒவ்வொரு வீடியோல சொல்லியிருப்போம் இல்லைங்களா? அந்த ஆயில் வந்து நீங்க உங்க வீட்டில் யூஸ் பண்ற கடல் எண்ணெயோ அல்லது வந்து கோல்டு வின்னர் இது மாதிரி ரிஃபைனரி ஆயில் யூஸ் பண்ணுவீங்க. அதை விட நல்ல ரிசல்ட் வரணும்னா இந்த ஆயில் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நாங்க எங்க குக்வேருக்கு சீசன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆயில், அதை நிறைய பேர் வந்து அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனாலதான் வந்து ஃப்ரீ ஆஃபராகவே போட்டோம். அதை வந்து ஒரு ப்ராடக்டா வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து ரீசீசனிங் ஆயில் சொல்லி எல்போ குக்வேர் நம்ம வெப்சைட்ல பண்ணிடுவோம், ஆர்டர் பண்ணிக்கலாம். வேணுங்கிற வந்து வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். மீண்டும் ஒரு முறை வந்து ஆஃபர் என்னங்க சொல்றேன். மே மாசம் 1/5/2026 இருந்து 31/5/2026 வரைக்கும் நம்முடைய இந்த 3 ப்ராடக்ட் 10 இன்ச் தோசைக்கல், 7 குழி பனியார்கல், 9 இன்ச் ஆப்பக்கல் 3மே எம்ஆர்பில இருந்து 30% டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். ஷிப்பிங் டோட்டலா ஃப்ரீ தான். சவுத் இந்தியா ஃபுல்லா டோட்டலா ஃப்ரீ. ஆஸ் யூஸ்வல் நார்த் இந்தியாவுக்கு வந்து 50% நீங்க பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கிறவங்க elbowcookware.com வெப்சைட்டுக்கு போங்க, எல்லாம் செக் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, சைஸ் என்ன, வெயிட் என்ன, திக்னஸ் என்ன எல்லாமே கொடுத்துருக்கோம். பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்க. வெப்சைட்ல ஆர்டர் பண்ண தெரியாதவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் மூலியமா ஜிபே மூலியமா நீங்க வந்து பே பண்ணலாம், அல்லது பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலியமா பண்ணலாம். எந்த வகையில் வேணா பண்ணலாம், எல்லாத்துக்கும் நாங்க ரெடியா இருக்கோம். ஸோ தயவு செய்து பயப்பட வேண்டியதில்லை, சந்தேகப்படாதீங்க. சில கஸ்டமர் ஃபோன் பண்ணி சார் பணம் கட்டிக்கிற ப்ராடக்ட் வந்துருமான்னு கேட்குறீங்க. அடிக்கடி வீடியோல சொல்றோம். எங்களுடைய கம்பெனியோடைய ஆஃபீஸ் அட்ரஸே வந்து நீங்க கூகுளில் போய் எல்போ குக்வேர்ஸ் போட்டீங்கன்னா லொகேஷனோட ஷாப்போட போட்டோவோட வந்துடும். எங்கேயும் ஓடிட மாட்டோம், நம்பிக்கையோட வாங்குங்க. உங்களோட கிச்சன் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கத்தான் எல்போ குக்வேர் இருக்கு. இது போன வீடியோல ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கிறோம்.
we are giving solution for every kitchen, not a problem. ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். நன்றி.